ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட தான் உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நானும் பட்டுவும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து எள்ளு உருண்டை செய்கிறோங்க. இந்த மாதிரி எள்ளு உருண்டை எள்ளு உருண்டை அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாள் என்னால் நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோலலாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எள்ளு உருண்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவா லட்டு, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ற மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் நான் வந்து எப்போயும் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு வீட்டில் செஞ்சதை மட்டும்தான் பாப்பாவுக்கு நான் கொடுத்து விடுவேன். எப்போயாவது ஒரு டைம் மட்டும்தான் பேக்கரி ஐட்டம் கொடுப்பேன். அதே மாதிரி ஃப்ரூட் கொடுத்து விடுவேன், நட்ஸ் கொடுப்பேன். அது இன்றைக்கி வந்து எள்ளு உருண்டை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மற்ற ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது இதையும் ஒரு உருண்டை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து எள்ளு உருண்டை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை வந்து எப்படி நான் செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எள்ளை வறுத்து அதை தனியாக வச்சுக்கிட்டேன். கடலையும் வறுத்து அதை தோலை உரிச்சு வச்சுட்டேன். வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா தனியாக தட்டிட்டு திரும்ப அதை வந்து மிக்சியில் ஒரு டைம் நல்லா சுற்றிட்டு அதை தனியாக பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ வந்து கடலையை வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். எள்ளு தனித்தனியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒரே வேலையாக முடிஞ்சிரும் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே வந்து கடலையை மட்டும் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு எள்ளு வெல்லம் அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டுக்காக லைட்டாக சால்ட்டு, ஸ்வீட்டை எடுத்து காமிக்கும்ல அதுக்காக லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டோம் அப்படின்னா எள்ளும் அப்படியே ஒன்றும் பாதியமாக மசிஞ்சிரும். நல்லா நைஸாக வேணும் அப்படின்னாலும் அரைச்சிக்கலாம். அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாப்பாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கும் வந்து இந்த எள்ளு உருண்டை சாப்பிட்றதுனால கொஞ்சம் நான் நைஸாகவே அரைச்சிட்டு இப்போ அதை வந்து அகலமான தட்டில் கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டேன். வேணும் நெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை எதுவும் சேர்க்காம நம்ம டைட்டாக அழுத்தம் குடிச்சு பிசைஞ்சிட்டு அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக அந்த மாதிரி பால் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுட்டு எப்பயுமே பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நான் வச்சு கொடுத்து விடுவேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.